I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் நான் ஷோபால் சார் பிசி பரமால் சார் மிஸ்டேக் வெல்கம் பேக் டு மை சேனல். சார் நம்ம விஷால் அண்ணன், அஞ்சலி மேம், துஷாரா மேம் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் மகுடம் படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். இந்த படத்தோட திரைக்கதை 2 ஸ்கேம்ஸ் நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு, அதை மையப்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு இந்த ஃபேக் மெடிசன்ஸ், அதாவது வந்துட்டு அதிக லாபத்துக்காக கம்மி குவாலிட்டியோ இல்லை வெளிநாட்டில் பேன் பண்ண மாத்திரைகள் அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணி டாக்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒரு லாபம் பார்ப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்கேம் பேஸ் பண்ணியும். இன்னொரு ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிகளில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டு அதில் ஒரு லாபம் பார்ப்பாங்க இல்லையா மக்கள், அந்த ஸ்கேமை பேஸ் பண்ணி இருக்குது. இது 2 நாளையும் வந்துட்டு நம்ம நாட்டில் நடக்கிற உயிரிழப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை பற்றி பேசணுங்கிறக்காக தான் இந்த திரைக்கதை அதை மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஆனால் கான்செப்டாக ரொம்ப நல்லா இருந்தாலும் எக்ஸிக்யூஷனில் பயங்கரமாக சொதப்பியிருக்குங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் ஜஸ்ட் டிட் நாட் ஒர்க் அவுட். அதை கமர்ஷியலைஸ் ஆகிறேன், மாஸ் மூமெண்ட்ஸ் கொண்டு வரேன், அப்படி கொண்டு வரேன், இப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை விட்டுட்டாங்க. ஃபுல்லாக கமர்ஷியலைசேஷன்லேயே அந்த படத்தை வந்துட்டு எப்படி மாசாக காட்டலாம், கெத்தாக காட்டலாம், அந்த கேரக்டர் எப்படி கெத்தாக காட்டலாங்கிற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணதுனால வந்துட்டு நல்லா சொல்ல வந்த விஷயத்த பயங்கரமாக சொதப்பிட்டாங்கிறது தான் எனக்கு உண்மையிலே ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. எனக்கு தட்ஸ் வை இட் வாஸ் அ வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ. நான் ஆக்சுவலாக விஷால் அண்ணன்ட்ட பயங்கரமாக எதிர்பார்த்தேன், ஏன்னா மனுஷன் பயங்கரமாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. எஸ்பெஷலி டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு லிங்கா கேரக்டர் ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப அப்பீல் ஆச்சு. பட் லிங்கா கேரக்டர் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் அவரோட இன்ட்ரோவும் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை பெருசாக. இல்லை நடந்தாலும் வந்துட்டுல ஒன்று அது வீக்காக இருக்குது, இல்லாட்டி வந்துட்டு ஃபோர்ஸ்டாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு நான் அப்படியே ஆர்கானிக்காக ஒன்று வரும் தெரியுமா, ஒரு ஆரா, ஒரு மாசு, ஒரு ப்ரெசன்ஸ் தெரியுமா, அது ஃபீல் ஆகவே இல்லை லிங்கா கேரக்டரில். உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்கள். 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன், பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க, 200+ rupees தான். அகேன் இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி, பிரேஸ்லெட் பீனி, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த விஷயங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் அந்த எபிக் பேட்டில்னு ஒன்று வச்சாங்க. அந்த எபிக் பேட்டிலோட ஐடியா சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு குரூப்பு கிளம்பி வந்து சண்டைக்கு வருவாங்க, நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த குரூப்பு வந்து அங்கே ஒரு டான்ஸை போட்டாங்க பாருங்க, எனக்கு அப்படியே எம்மா இது என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி ஆச்சு. அது ஒரு வெறியில் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல கொரியோகிராஃப் பண்ணி அப்படியே ஃபார்மேஷன்லாம் மாறி டான்ஸ் போட்டு அங்கே வில்ல வந்துட்டு அருவாளை வச்சு வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான். சரியா, இங்கே ஒரு குரூப்பாக நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த இடத்துல அந்த சாங்கு சூப்பராக இருந்துச்சு. நான் மியூசிக் பற்றி பேசும்போது சொல்கிறேன். பட் அந்த சாங்கை நான் கேட்கல, பட் அங்கே கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த இடத்துல திடீர்னு அந்த ஃபார்மேஷன் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன். என்னையே அறியாமல் நான் குபின்னு சிரிச்சிட்டேன். அது ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஐ ஷுட் நாட் ஹவ் டன் தட். ஆனால் வந்துட்டு எனக்கு அது முடியல. எனக்கு இது என்னங்க, இது அங்கே என்னங்க கொல்ல வரமா, என்னங்க டான்ஸ் ஆடி ஃபார்மேஷன் போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்கிற மாதிரி இருந்துச்சு. That disappointed me again. So execution தான் சொதப்பிருக்கு. ஐடியாவாக நல்லா இருந்திருக்கு, கான்செப்ட் வைஸும் சரி, அந்த ஃபைட்டில் அந்த விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் சரி, நிறைய இடத்துல வந்து ஐடியாஸாக பார்க்கும்போது உண்மையிலே வெரி வெரி வெல் தாட் அப்படின்னு தோணுது. பட் எக்ஸிக்யூஷன் டெஃபினெட்லி ஹேஸ் பீன் ஸ்க்ரூட் அப் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த ஒன்று. விஷால் அண்ணன் வாஸ் நீட் அப்படின்னு சொல்லலாம். துஷாரா மேம் வந்து எனக்கு நல்ல ஆக்ட்ரஸ், அவங்க கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அஞ்சலி மேம் வாஸ் குட், பட் அகேன் என்னமோ ஒன்று ஃபீல் மிஸ் ஆச்சு. என்னன்னு தெரியல. நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பட் சம்வேர் இட் வாஸ் ஜஸ்ட் நாட் ஆடிங் அப். என்னன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் 2 சீன் இருக்குது. ஒரு பீச் கிட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி சீன் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு பயங்கர ட்ராஜிக்கான ஒன்று சீன் நடக்கும். அந்த 2 இடத்துலையும் விஷால் அண்ணனும் அஞ்சலி மேமும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆயிடுச்சு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை நம்ம இது பண்ணிடக்கூடாது, அந்த கிரெடிட்ஸ் எடுத்துடக்கூடாது. ஜான் விஜய் சாரும் வந்துட்டு அந்த லாயல் ஃப்ரெண்டாக இருக்கா அப்படி, பட் சம்வேர் அவரோட அந்த லாயல்ட்டி கடைசியிலலாம் அப்படியே உடஞ்சி போய் அழுகும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த ஜான் விஜய் சார் பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஆளுங்க. எனக்கு அந்த ஆக்டிங் அங்கே தெரியவே இல்லை. ஏதோ ரொம்ப முகத்தில் ஒரு அந்த ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு அந்த எக்ஸ்பிரஷனு. ஐ வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ். இந்த மனுஷன் வேறு லெவலில் பண்ணுவார், ஏன் முகம் இவ்வளோ பிளாங்காக இருக்குது, இல்லை ரொம்ப ஒன்று ஆனிமேட்டடாக இருக்குது, இல்லை பிளாங்காக இருக்குது. அந்த ஒரு ஆனிமேட்டடாக இருந்தாலும் இவர் அந்த ஆக்டிங் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவார். பட் இதில் ரொம்ப ஒரு மாதிரி
மிஸ்பிளேஸ்டாக ஃபீல் ஆச்சு. தெரில, நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே வந்து மேபி அகைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், நம்ம தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், டேரக்டர் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். விஷால் அண்ணனுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் புரியுது எனக்கு, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விடலாம். பட் மற்றபடி வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு டெஃபினட்டாக இன்னும் பெட்டராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். அது மிஸ் ஆச்சுங்கிற மாதிரி தோணுச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து அந்த சாங்ஸ் வேர் குட். அண்ட் எஸ்பெஷலி இந்த பீச் கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குற சீன் அந்த மாதிரி ஒரு சொன்ன தெரியுமா, அந்த இடத்துல திடீர்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சது, அதை நான் கேட்டதே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அந்த எப்பிக் பேட்டிலோட பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த கான்செப்ட், அந்த திங் தட் ஹேப்பன் தான் நான் சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. மற்றபடி மற்ற சாங்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ரைஸ் ஆஃப் லிங்கா மற்ற பாட்டுங்க அந்த வச்சிந்தி மச்சான் எல்லாம் செம பாட்டு, செம அடி. மியூசிக் வைஸ் நல்லாவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லியானோ. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ரிச்சர்ட் எம் நாதன் அவர்கள், அபிநந்தன் ராமானுஜம் அவர்கள் அண்ட் ஜெய கார்த்திக் அவர்கள். சினிமாட்டோகிராஃபி மேலே நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுங்க, ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆச்சு. ரொம்ப வேக கட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி கதை போயிட்டே இருக்கும். சும்மா வண்டியில் போய் திடீர்னு பிளாக் அவுட் ஆகும், பார்த்தா ஒரு சாப்டர் ஆரம்பிக்குது, அப்புறம் போயிட்டே இருக்குது. சும்மா அந்த டிரான்சிஷன் பிளாக் அவுட் ஆகி வருது, பிளாக் அவுட் ஆகி வருது, பிளாக் அவுட் ஆகி வருதுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்டாக இருந்துச்சு. அகைன் எடிட்டிங் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஓவராலாக படம் வந்துட்டு நான் ஒரு மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்தேன். ரன் டைம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஐயோ 3 மணி நேரம்ன்றாங்களே. பட் நான் வந்துட்டு ஐ டோன்ட் கெட் பாதர் பை ரன் டைம். எனக்கு வந்து படம் நல்லா இருந்தால் நான் ஜாலியாக பார்ப்பேன். பட் நெவர்தலெஸ் இந்த படத்தில் வந்துட்டு அந்த ரன் டைம் வாஸ் அ ப்ராப்ளம், வாஸ் டெஃபினெட்லி அ ப்ராப்ளம். இட் வாஸ் not adding value to the things that were happening on screen. ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சிருக்காங்க, நல்ல கான்செப்ட் எடுத்திருக்காங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் நல்லா சொதப்பியிருக்காங்க. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி வெரி ஓகே ஃபிலிம். பட் நெவர்தலெஸ் விஷாலான ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ குட் அட்டெம்ப்ட் அண்ணன், வெரி குட் அட்டெம்ப்ட். அண்ட் நெக்ஸ்ட் படத்தில் இன்னும் பயங்கரமாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் வெரி மச். இவ்வளோ தான் எனக்கு வந்துட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் மகுடம். உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார். வீடியோ முடிச்சு நடி குடிச்சு சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.